Hello everyone, welcome to Avis lifestyle. இன்னைக்கு நம்ம செஞ்சியோட ரொம்ப ஃபேமஸான முட்டை மிட்டாய் டெசர்ட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 6 முட்டை தேவை, கூடவே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சுகர் தேவை, அதோட ஒரு 200 கிராம் அளவுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்து வச்சுக்குங்க. இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நெய் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு தேவை, கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் தனியாக எடுத்து வச்சுக்குங்க. ஒரு 25 பாதாம் பருப்பை ஒரு 2 hours நீங்கள் நல்லா ஊற வச்சு தோலெல்லாம் நீக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்குங்க. ஒரு 15லேருந்து 20 குங்குமப்பூ தேவை, இது ரொம்ப கண்டிப்பாக வேணுங்க. அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவரும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இந்த குங்குமப்பூ உங்களுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அகலமான பவுலில் இந்த முட்டையை நம்ம முதல்ல உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ ஹேண்ட் விஸ்க் வச்சு இந்த முட்டையை நல்லா நீங்கள் விஸ்க் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா உங்களுக்கு அந்த முட்டையோட மஞ்சக்கரு நல்லா உடஞ்சி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் ஆட் பண்ண வேண்டாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு சுகர் நல்லா கரைஞ்சி வர்றது மட்டும் இல்லாமல் முட்டையும் உங்களுக்கு நல்லா நுரைச்சி வரும். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஸ்வீட்லெஸ் கோவாவை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் வச்சே நல்லா நீங்கள் குத்தி விட்டால் போதும், ரொம்ப பவுடராக அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பாதாம் பருப்பு பேஸ்ட்டையும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். அதை கொஞ்சம் நல்லா விஸ்க் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த 20 ஸ்ட்ராங் ஆஃப் குங்குமப்பூவை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாங்க. இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 50 கிராம் அளவுக்கு நெய்யை இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா அந்த நெய் இந்த எக்கோட நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி நெய் தடவி நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம விஸ்க் பண்ணி வச்சுருக்க முட்டை கலவையை ஆட் பண்ணிடுங்க. ஃப்ளேமை சிம்லேயே வச்சுருங்க, கூட்டி வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா முட்டை வெந்துடும். இந்த ஸ்வீட்டோட உங்களுக்கு எக்ஸாக்ட் கன்சிஸ்டன்சி அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் மறந்துடாதீங்க, கண்டிப்பாக சிம்லேயே தான் வச்சு இந்த மாதிரி கிளறி விடணுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு கேசரி பதத்துக்கு இப்போ இது நல்லா கிளறி வருது. இது ஒரு 2 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிருங்க, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அதனால கை விடாமல் பக்கத்துலேயே நின்று கிளறி விடுங்க. விட்டுட்டு அந்த சைட் போயிடாதீங்க, தீஞ்சு உங்களுக்கு அந்த டேஸ்ட் எல்லாமே மாறி போயிடும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம நெய் தடவி வச்சிருக்க ட்ரேல இப்போ இதை ஊற்றி நல்லா லெவல் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இப்போ இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 160 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸுக்கு இப்போ இதை நல்லா பேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த மேலே பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி ப்ரௌன் ஆகி வரும். இப்படி ஒரு கத்தியை உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு டெசர்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீஸ் போட்டு விட்டுருங்க. நல்லா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். 2 ஹவர்ஸ் கழித்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். இந்த ஸ்வீட் ரொம்ப யம்மியாக இருக்குங்க. ஒரு துளி கூட உங்களுக்கு முட்டை ஸ்மெல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் அவிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.